முருங்கங்காய் குழம்பு, தக்காளி பழம். வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்கள்? வாங்கோ சாப்பிடலாம். சமையல் என்னன்னு சொன்னா முருங்கங்காய் குழம்பு, கத்தரிக்காய், பீட்ரூட், கோவாவரை, இவ்வளவு கறியும் இன்றைக்கு சமைக்க போறேன். ஒரே ஒரு வீடியோ தான் போட்டேன் நான். அதுக்கு 145 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்கிறீங்க. ஆல்மோஸ்ட் 5500க்கு மேல வியூஸும் வந்திருக்குது. உங்களோட சப்போர்ட்டுக்கு நன்றி. சரி வாங்க சாப்பிடலாம். சமையலுக்குள்ள போவோம். முதல்ல வெங்காயத்தை நாங்கள் உரிக்க வேணும். வளமையா நான் வெங்காயம் எல்லாம் உரிச்சு வச்சு வெட்டி எல்லாம் கழுவி வச்சுட்டு தான் அதுல அடுப்படியில போறேன். நான் இன்னும் ஒரு ஃப்ரெண்டை கேட்டேன்னா அவன் வரையில, காணொலியை பாப்பான்னு நினைக்கிறேன். வர சொன்னான், வரையில. பிறகு வேற ஒரு ஃப்ரெண்ட்ஸாக்கள் வாரன்னு சொல்லிச்சுனான். அப்ப அவைக்கும் சேர்த்து தான் இன்றைக்கு சமையல். உங்களோட வீட்டுல என்ன சமையல் இன்றைக்கு? எங்கட வீட்டுல மரக்கறி. நான் வெட்டுறது இப்படிதான் வெட்டுறேன். நான் கொஞ்சம் பெருசு பெருசா வெட்டி போட்டு அப்படியே தண்ணி விடாம நான் மூடி அவிய வைக்கிறேன். நான் எங்கட பிள்ளைகளுக்கு என்னத்தை பழக்கிறோமோ இல்லையோ சமையலை பழக்கிறோம். அது ஆம்பளை பிள்ளையா இருந்தா என்ன, பொம்பளை பிள்ளையா இருந்தா என்ன, சமைக்கிறதுக்கு சமையலை பழகிறோம். அப்ப வளரைக்குள்ள அவைக்கு கொஞ்சம் ஓகே ஆயிருக்கும். இல்லையண்டா நாங்க இடையில பிள்ளைகளை ஒன்றும் செய்யுது இல்லையண்டா செய்ய மாட்டினோம். ஏண்டா அது எங்கட பிரச்சனை. இங்க சில நேரத்துல ஜான்சனோட நான் கத்துறது, சமையலை பழகுங்கோ, அதை பழகுங்கோ, இதை பழகுங்கோண்டே. ஏனண்டா நான் சொல்றது என்னன்னு சொன்னால், சின்ன வயதிலேயே நாங்கள் ஒன்றையும் தெரியாதுன்னு சொல்லக்கூடாது. நல்ல விஷயமா இருந்தால் ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லக்கூடாது. எல்லாத்தையும் பழகிறோணும். அது எங்களுக்கு தான் உதவும். ஒன்றும் தெரியாதுன்னு இருக்காம எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சிருக்கணும். அது முக்கியம். நான் அப்படித்தான், நீங்கள் அப்படி. என்ன உண்மையா நான் அந்த 145 பேர் வருமெண்டே நான் தெரியாது. எனக்கு இன்னொரு சேனல் இருக்குது, ஜாலினி, இல்லாடி ஜாலினி கமல் பாரதி என்று. அந்த சேனலில் சப்ஸ்கிரைபர்ஸ் எடுக்கிறதுக்கு கண்ணகாலம் எடுத்தது எனக்கு. அப்போ பார்த்தா இதில் திடீரென்று தம்பியை வைக்கும் ஒரு அதிசயம் மாதிரி. என்ன சமையல் நான் பெருசாக போட இல்லை, இந்த குலசாதம் தான் போட்டேன். நான் என்னென்னு சொன்னால் எங்கட வீட்டை விதரம் இந்த மச்சம் அதுகள் இல்லைன்றதுக்காக அப்படி போட்டேன். நான் அதுக்கு அவ்வளவு பேர் சப்ஸ்கிரைப் பண்ணினது எனக்கு உண்மையிலேயே தேங்க்யூ. இதை தவிர வேறு என்னத்தை நான் சொல்கிறது? தொடர்ந்து பாருங்கோ. தேங்க்யூ. கத்தரிக்காய் வெட்டி கொண்டிருக்கிறேன். என்னண்டா சில பேர் கழுவி போட்டு வெட்டி போட்டு உப்பு தண்ணிக்க போட்டு கழுவுறவ. எனக்கு அதுகளெல்லாம் தெரியாது. நான் இப்படித்தான் செய்யறது. இப்படியே கத்தரிக்காய் எல்லாத்தையும் இதுக்க போடுவேன். வெட்டி வெட்டி இதுக்க போட்டுட்டு இப்படி பெருசு பெருசா தான் வெட்டுறேன் நான். அது பிறகு நாங்கள் உப்பு போட்டு அப்படியே நல்லெண்ணெய் விடுவேன். நல்லெண்ணெய் விட்டு மூடி வைக்க அது அப்படியே பொரிஞ்சு அவிஞ்சு வரும். அப்படியே மூடி வச்சு விட்டா சரி. இதுக்கு கொஞ்சம் ஒரு சின்ன துண்டு கருவா எல்லாம் போடுவேன். நான் உங்களுக்கு காட்டுறேன். போடேக்குள்ள மஞ்சள் எல்லாத்தையும் போட்டுட்டு அப்படியே பிடிச்சு மூடி வச்சு விடுவேன். காணொலி எடுக்கிறதா இருந்தால் நாங்கள் கொஞ்சம் தான் சமைக்கணும். இப்படி கனவேருக்கு சமைக்கக்குள்ள காணொலி எடுக்கிறது என்னன்னு சொன்னால் கொஞ்சம் கஷ்டம். அது கொஞ்சமாக சமைச்சு உங்களுக்கு ரெசிபியை சொல்கிறது தான் நல்லது. நான் அது வருங்காலத்தில் அதை நான் கன்சிடர் பண்ணுறேன். இப்போ இந்த காணொலியை பாருங்க. மற்றது இப்போ நான் சமையல் காணொலியல் போடல உங்களுக்கு ஏழுமட்டு சொன்னால் பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கு நீங்களும் சமைச்சு பார்க்கலாம். சும்மா இருந்து கொண்டு பார்க்குறது அந்த நேரத்தை வீணாக்கக்கூடாது. என்ன சும்மா இருந்து கொண்டு இந்த காணொலியை பார்க்குறத நான் விரும்ப இல்லை. நீங்களும் ஏதாவது ஒன்றை லேர்ன் பண்ணி கொண்டு செய்கிறது தான்
சாலச் சிறந்தது. எனக்கு சின்ன வயதிலேயே எங்களுடைய அம்மா இல்லாதால நான் வந்து சின்ன வயதிலேயே சமைக்க பழகிட்டேன். கனடாவில் வந்து அப்பா வந்து வேலைக்கு போயிடுவார். அப்போ நாங்கள் எல்லாம் அப்பாவுக்கு எல்லாம் சமைச்சு வைக்கணும். அப்போ நான் 15 வயதிலேயே இங்கே வந்து நான் எல்லாம் சமையல் எல்லாம் பழகிட்டேன். கருவேப்பிலை, இதில் வந்து இதுக்கு போட்டு கழுவ போகிறேன் நான். இப்போ பாருங்க, மிளகாய் வந்து முதல் இந்த காம்பு எல்லாத்தையும் உடைச்சி போட்டு தான் போய் கழுவணும். என்னத்துக்கு காம்பை கழுவணும் சும்மா தேவையில்லாமல். அதால் காம்பை முதல் உடைச்சிட்டு நாங்கள் கழுவி போட்டு, முறைப்பு கூடவா இருந்தால் நீங்கள் ஒரு 2-3 பச்சை மிளகாயோட நிப்பாட்டலாம். எங்கட வீட்டில் கொஞ்சம் முறைப்பு கூட சாப்பிட்றோம் நாங்கள். அதால் வெங்காயத்தையும் இப்படி நீளமாக இப்படியே ஒரு கொஞ்சம் பெருஞ்சீரகம் என்னன்னு சொல்றது, ஒரு டேபிள் ஸ்பூன் அப்படி போட்டுருக்கேன் நினைக்கிறேன். ஏன்னா இது வந்து கொஞ்சம் கூட கத்தரிக்காய். அதால இது வந்து என்னண்டா ரம்பை, இந்த காஞ்ச ரம்பை. கத்தரிக்காய்க்கு வந்து நான் உப்பு போட்டு கழுவுறது இல்லை. இது வந்து கல்லுப்பு நான் அரைச்சி வச்சிருக்கிறேன். அதை வந்து இப்படியே போடுறேன் நான். நல்லெண்ணெய் கொஞ்சத்தை இப்படி விட்டா சரி, தண்ணி ஒன்றும் விடுகிறது இல்லை. இப்படியே நான் உப்போட சேர்த்து அப்படியே மூடி வச்சுட்டு கொஞ்சம் அவிஞ்ச பிறகு அதுக்கு பிறகு மஞ்சளும் கொஞ்சம் போடணும். சரியா? மஞ்சளையும் அப்படியே என்ன செய்ய போறோம்டா போட்டு பிரட்ட போறோம். பிரட்டி போட்டு அடுப்பு ஒன் பண்ணியாச்சு. ஆனால் பிரட்டி போட்டு அப்படியே மூடி வைக்க போறோம். இது வந்து கருவா, இதுலயும் ஒரு சின்ன கொஞ்சம் கருவாவும் போட்டுட்டு வைக்க ஒரு சின்ன துண்டு பாருங்க, சின்ன துண்டு ஒரு ஃப்ளேவருக்கு போடுறேன். இப்போ வந்து இப்படி தான் இருக்குது. ஆனால் குறைவாக வரும். பிறகு நாங்கள் எல்லாம் அவிஞ்சு முடிய கத்தரிக்காய், அந்த கத்தரிக்காய் நல்ல கத்தரிக்காயில் இருக்கிற தண்ணியிலேயே அவியும். கோவா வந்து ஒரு வறுக்க போகிறேன். அதோட பாதி எங்களுக்கு கூடி போயிட்டு இன்றைக்கு, அதனால் கொஞ்சம் இவ்வளோ தான் வைக்க போகிறேன். கோவா வந்து நான் வெட்டி போட்டு தான் கழுவுறது. வெட்டி போட்டு கழுவணும், கழுவி போட்டு வெட்டணும், எத்தனை பிரச்சனை. ஒவ்வொரு நேரம் ஒவ்வொரு மாதிரி சமைப்பீங்க, ஒவ்வொரு வீட்டில் ஒவ்வொரு மாதிரி சமையல் நடக்கும். அதோட வந்து ஒவ்வொரு நாட்டுக்கு ஒவ்வொரு மாதிரி சமையல் நடக்கும். ஊர்ல எல்லாம் அம்மம்மா இப்படி எல்லாம் சமைக்கிறது இல்லை, அவள் வித்தியாசமா சமைக்கிறவா. அங்கட அம்மம்மா எல்லாம் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். இங்கே வந்து எல்லாம் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு எடுப்போம். எல்லாம் ஒவ்வொரு இடத்த ஒவ்வொரு மாதிரி. என்ன செய்கிறது, உங்களோட ரெசிபி எனக்கு எந்த மாதிரி இருக்காது. ஆனால் சமைக்கிறவ எல்லாருக்கும் ஒரு சல்யூட். ஸோ யாருண்டாலும் சமையல் வந்து நான் தான் பழக வேணும், நீ தான் பழக வேணும் என்று இல்லை, எல்லாரும் பழகி வச்சிருந்தா நல்லா. ஏண்டா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கைப்பக்குவம் இருக்குது. என்ன பிரட்டி விட்டால் அது தண்டவாட்டுக்கு அவையும். என்னென்னு சொன்னால் இந்த ஃப்ளேவர் எல்லாம் நாங்கள் என்ன போட்டிருக்கிறோம், ரொம்ப கருவேப்பிலை, பெருஞ்சீரகம், கடுகு, வெங்காயம் எல்லாம் போட்டிருக்கிறோம். ரைட்? பச்சை மிளகாய் எல்லாம் போட்டிருக்கிறோம். அப்போ அது வந்து எல்லா கத்தரிக்காயிலையும் கொஞ்சம் ஃப்ளேவர் ரங்குறதுக்காக அதுக்காக நான் வந்து இன்னொருக்கா கொஞ்சம் உப்பு எல்லாம் போட்டதால் கொஞ்சம் பிரட்டி விட்டேன். தற்பொழுது நான் வந்து கோவா வெட்டி கொண்டிருக்கிறேன். நான் முழு கோவாவும் சமைக்கல, கொஞ்சமாக தான் கோவாவை சமைக்க போகிறேன். பாதியை வச்சுட்டு பாதியை தான் சமைக்க போகிறேன். சமையல் வந்து நான் படபடன்னு சமைப்பேன். ஆனால் கெஸ்ட் வரக்கு முன்னே எனக்கு சமைச்சு முடிச்சிடணும். இப்போ ஒரு ஆக்கள் வீட்டை வாரேன்டா எனக்கு சமைச்சு எல்லாம் ரெடியாக வச்சிடணும். அதுக்கு பிறகு குசினிக்கெல்லாம் நான் போய் எல்லாம் நிற்க மாட்டேன். 2000 கவையோட வளவளாண்டு கதைக்கணும். ஓகே, இப்போ வந்து கோவா கழுவியாச்சு நல்ல வடிவா. அடிக்கடி நீ கழுவுறத உங்களுக்கு காட்டணும்னு போட்டு நான் காட்டையில் நான் போட்டு தாளிச்சு போட்டு இந்த கோவாவை கொட்டணும். கொட்டி தான் கோவா வர. அதுக்கு நான் என்னென்னு வெட்டுறேன்டா, வெங்காயம் பாருங்கோ இப்படி மெல்லிசா வெட்டுறேன். பீட்ரூட் வந்து தோல் உரிச்சாச்சு. இப்போ வந்து வெட்ட போகிறேன். ஏதோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி வெட்டுவேன். சறுக்கு வெட்டி போட்டு சமைக்க வேண்டியதுதான். ஒரு பிரட்டல் கறி மாதிரி வைக்க போகிறேன்.
ஒரு கறி சமைக்கிறதா? ஒரு கறி சமைச்சா எப்படி நீங்க எல்லாம் சாப்பிட்றது? நடக்கிற கதையே 4 கறி வச்சாலும் சாப்பிட மாட்டீங்க. வீடியோவுக்கு சொல்லி நம்ம என்னன்னு சொன்னா ஒவ்வொரு கறியா குறும்பா சமைச்சு போடட்டா. அப்படி நான் போடுவேன் ஒவ்வொரு கறியா. இன்னொரு நாளைக்கு இன்றைக்கு வந்து இப்படி போடுறேன். வந்து ஒரு மாதிரி வந்து சாப்பிடக்கூடிய மாதிரி வேற பிரச்சனை இல்லை. ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி பீட்ரூட் வெட்டுவினா. என் ஃப்ரெண்ட் ஒரு ஆள் இருக்கிறா, அவன் என்னண்டு வெட்டுவான்டா, எல்லாம் ஒரே மாதிரியே இருக்கும். 2 பெரிய பீட்ரூட்டை மட்டும்தான் சமைக்க போகிறோம். வெளியில் எங்களுக்கு விண்டர் மாதிரி குளிர் தொடங்கிட்டுது. இந்த நேரம் தான் எனக்கு வந்து நான் பிறந்த நாடு இலங்கையை மிஸ் பண்ணுறேன். ஒரு இதுக்குள்ளே வச்சிருக்கிறேன். 2 எனக்கு ஊற்றுறதுக்கு சுகம். மற்றது வந்து இது வந்து கோவா பார்த்துருப்பீங்கள். அங்கால வந்து பீட்ரூட் இருக்குது. பீட்ரூட் கோவாவும் பீட்ரூட்டும் தான் வைக்க போகிறேன். இஞ்சால கத்தரிக்காயை பார்த்தீங்களான்னு சொன்னா தண்ணியை பாருங்க. இந்த கத்தரிக்காயில இருக்கிற தண்ணியிலேயே ஊறிட்டுது. நானா தண்ணி உண்டுமே நான் விட இல்லை. இப்படியே அதுலேயே ஊறி இருக்கு. இப்படியே வந்து நீ இப்படியே இதை பிரட்டி போட்டு இது எனக்கு இப்படி கொஞ்சம் வறண்டு வர்றதுக்கு இப்படியான சட்டியல் தான் நல்லது, கொஞ்சம் கூட சமைக்கிறதால. அதுக்கு பிறகு நான் கொஞ்சம் வினிகர் விடணும். சமையலுக்கு பாவிக்கிற வினிகர் ஒரு கொஞ்சம் தான் விடணும் பாருங்க. இப்ப நான் வந்து என்ன ஒரு டிராப். அதுக்கு பிறகு இப்படியே பிரட்டி போட்டு பாருங்க. தண்ணி விடாமலே கத்தரிக்காய் எல்லாம் அவிஞ்சிட்டுது. இந்த மசிச்சு அவிஞ்சிட்டுது. அதுக்கு பிறகு நான் வினிகர் விட்டதால நான் வந்து தேசிக்காய் புளி விட தேவையில்லை. இன்றைக்கு நான் காலம் எழும்பி உருப்படியான ஒரு வேலை செய்தேன்டா. இந்த கபர்ட்டை கொஞ்சம் கிளீன் பண்ணினாதான். அதுதான் நான் செய்த வேலை. இது வந்து மேகி கோகனட் பவுடர். ஸோ மேகி கோகனட் பவுடர்ல நான் வந்து கரைக்கிறது இல்லை. நான் அப்படியே பவுடரை போட்டு மூடி வச்சுட்டேன்னு சொன்னால் அது ஓகே ஆயிருக்கு. பெருஞ்சீரக பவுடரும் இதுக்கு போடலாம். நிப்பாட்டி போட்டு பெருஞ்சீரக பவுடர் போடலாம். கொஞ்சம் நச்சீரக பவுடரும் போடலாம். ரைட், கருவாய் எல்லாம் போட்டு தானே வச்சேன் நான். ரம்பையில கருவாய் எல்லாம் போட்டு வச்சேன் நான். கத்தரிக்காய் பால் கறி ரெடி. இது வந்து இப்படியே மூடி போட்டு அவனுக்கையும் வைக்கலாம், அடுப்பில் வைக்கலாம். அப்படி நல்லது, உடையாது. கிளாஸ், நல்ல கிளாஸ். அப்ப நான் இதுக்குள்ளதான் இன்னைக்கு கறியை அள்ளி வைக்க போறேன். அள்ளி வச்சுட்டு இந்த சட்டிக்குள்ள முருங்கங்காய் குழம்பு வைக்க போறேன். இதுக்குள்ள வந்து பீட்ரூட் வைக்க போறேன். அங்கால கோவா வர எல்லாத்தையும் நாங்க வெட்டி போட்டு கழுவி ஒரு பிளான் பண்ணினோம்டா. எதையும் பிளான் பண்ணி செய்யணும்னு சொல்லுவினோம். அதை மாதிரி நாங்க பிளான் பண்ணினோம்னு சொன்னா சமையல் ஈஸி. நான் ஒரு 1 ஹவர்லயே முடிச்சிடுவேன். எல்லாத்தையும் வெட்டி கழுவி வச்சேனண்டா. அடுப்புல வச்சு வைக்கிறது தானே அலுவல். சமையலுக்கு முதல் சட்டிகள் எல்லாம் முக்கியம். அதால நான் எனக்கு இந்த சட்டி வாணியெல்லாம் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். அதை வந்து நான் கொஞ்சம் பார்த்து தான் வாங்குறேன். சமைக்க எல்லாத்தையும் கழுவி வச்சிடணும். என்ன சமையல் என்றாலும் வடிவா கழுவணும். நாங்க சாப்பிடுறது சாப்பாடு வந்து வடிவா துப்புரவா இருக்கணும், கிளீனா இருக்கணும். அப்ப எல்லாத்தையும் வடிவா கழுவித்தான் செய்ய வேணும். ஓகே, கொஞ்சம் எண்ணெய் விடுகிறேன். சரியா? கடுகு கொஞ்சம் வெடிச்சா தான் நல்ல ஒரு ஃப்ளேவர் வருமான்னு சொல்லி எங்கேயோ பார்த்தலாம். அடுத்தது பெருஞ்சீரகம், கொஞ்சம் காஞ்ச ரம்ப. இது வந்து பீட்ரூட்டுக்கு. வெங்காயம் எல்லாம் நல்லா காலிக்க கூடாது. கருவேப்பிலை, ஓகே. நாங்க வந்து அதுக்கு கோவா, இது கோவா வறுக்கிறதுக்கு நான் என்ன போட்டிருக்கேன்டா, பெருஞ்சீரகம், கடுகு, கருவேப்பிலை, வெங்காயம். கோவா வரை எல்லாம் பொரிஞ்ச பிறகு நாங்கள் இப்ப பீட்ரூட்டை கொட்டி கிளற போறோம்.
பாருங்க எப்படி இருக்கு பீட்ரூட். பச்சை மிளகாய் வெட்டி போடணும், மறந்துட்டேன். பச்சை மிளகாய் வெட்டி போடுறேன், ஒரு 4-5 பச்சை மிளகாய். உப்பு, எல்லாத்தையும் போட்டு பேன் போடையில் ஏண்டா உங்களுக்கு நான் கதைக்கிறது வேர்க்காது, அதால் கத்தி கதைக்கிறேன். மைக் போட சொன்னது இன்றைக்கும் போடையில் மறந்து போனேன், சார்ஜ் பண்ண மறந்துட்டேன் உண்மையாக. ஏன்னா சமைக்கிறது ஒரு அவசரமாக சமைக்கிறது. இதுக்கு வந்து செத்தல் மிளகாய், இந்த வெங்காயம் இதண்ட உடனே, வெங்காயம் எல்லாம் பொரிஞ்ச உடனே கருவேப்பிலை, வெங்காயம், கடுகு எல்லாம் போட்டேன். நான் போட்டுட்டு இப்போ செத்தல் மிளகாயை வந்து இப்படி வந்து உடைச்சு போடுறேன். செத்தல் மிளகாய்ன்னு சொல்லுவினோம், இல்லாட்டி காஞ்ச மிளகாய்ன்னு சொல்லுவினோம். காஞ்ச மிளகாயை இப்படியே போட்டுட்டு சரியா. இனி கழுவி வச்ச கோவாவை வந்து இப்படியே போடுறேன். என்னன்னு சொன்னா எனக்கு சொட்டு பொறுமை இல்லை, அதெல்லாம் அவிஞ்சு வர சூப்பராக வரும், நோ ப்ராப்ளம். கேமரை மஞ்சள் நான் கொஞ்சமாக தான் போடுறேன், ஒரு கலருக்காக. உப்பு பாருங்க, நான் எண்ணெய் வந்து கொஞ்சம் தான் விட்டேன். நான் எனக்கு எண்ணெய் கூடாதுன்றதுக்காக நான் எண்ணெயே விடையிலேன்னு தான் சொல்ல வேணும், அப்படி கிடாது. இது வந்து கண்ணகப்பை, சிரட்டையில செய்த கண்ணகப்பை. தமிழ் கடையில் வாங்கினது, எந்த கடை என்று தெரியாதா, நான் ஏதோ ஒரு தமிழ் கடையில் இருந்தது. இப்படி ஏதாவது பார்த்தா நான் வாங்கிக்கொண்டே வந்துடுறது, அதை மாதிரி எங்கேயோ ஒரு கடையில் வாங்கினேன். நான் கோவா வரைக்கும் என்னென்ன போட்டுனாருன்னு சொன்னால், எண்ணெயை ஊற்றி கொஞ்சம் கொதிக்க வச்சுட்டு அதுக்கு பிறகு பெருஞ்சீரகம், கடுகு, கருவேப்பிலை, வெங்காயம் எல்லாத்தையும் போட்டுட்டு அது பொரிய விட்டுட்டு கொஞ்சம் வதங்க விட்டுட்டு அதுக்கு பிறகு நான் கோவாவை போட்டு கொட்டி மஞ்சள், உப்பு எல்லாம் போட்டு கொட்டி கொஞ்சம் கிளறி போட்டு அப்படியே மூடி வைக்கணும். கிளாஸ் மூடிய மூடுறேன் பாருங்க, அது ஒன்றும் நடக்காது. இதோட வந்த மூடி அங்கே கழுவி வச்சு கிடக்குது, எடுக்கிறதுக்கு கொஞ்சம் டயர்டாக கிடக்குது, அதனால் நான் அப்படியே அதான் மூடுறேன். இதை பாருங்க, பீட்ரூட்டு பாருங்க, இன்னும் நான் தண்ணி விட இல்லை. ஸோ பீட்ரூட்டை வந்து அந்த பீட்ரூட்டில் இருக்கிற தண்ணியோடையே அவிய வைக்க போகிறேன். கங்கால இருக்கட்டும். அடுப்பை நல்லா சட்டியை சூடு காட்டி போட்டு ஒரு கொஞ்சம் எண்ணெயை விட்டுட்டு அதுக்கு பிறகு நாங்கள் என்ன வளமை போல கடுகு, பெருஞ்சீரகம், இதுக்கு வந்து வெந்தயமும் போடணும் முருங்கங்காய்க்கு, அதோட சேர்த்து உள்ளியும் போடணும். வெந்தயம், தக்காளி பழம் போடணும் முருங்கங்காய்க்கு. ஸோ 2 தக்காளி பழம் வெட்ட போறேன். இன்னும் வெட்ட இல்லை, ஸோ வெட்ட மறந்துட்டேன், அப்போ அதை சொல்லவும் மறந்துட்டேன் உங்களுக்கு. வெட்ட போறேன். கொஞ்சம் கூடத்தானே முருங்கங்காய் குழம்பு, அப்போ நான் வந்து 2 பல் உள்ளி போடுறேன். உள்ளி போடுறது நல்லது. உள்ளியை வந்து இப்படியே நான் எடுத்து இப்படியே கழுவுறேன். நான் கழுவி போட்டு இப்படியே என்னுடைய உரலுக்க வச்சு இப்படி குத்துறேன். தண்டை பாட்டுக்கு தோல் எல்லாம் கலண்டு வரும். இங்க வாங்க, பீட்ரூட் அவிஞ்சிட்டுது, நல்லா தூள் போட போறேன். கொஞ்சமா போடணும், ஒரு உரைப்பு ஃப்ளேவர் வாரதுக்கு தான். இந்த பீட்ரூட்டில் ஒரு இனிப்பு இருக்குது, அப்போ நான் வந்து ஒரு கரண்டி தான் போடுவேன், அதுவே காணும். ஏன்னா நாங்கள் பச்சை மிளகாயும் போட்டிருக்கிறோம் அதுக்குள்ள. இனி வந்து இந்த தூள் மணம் போகிறதுக்கு நல்லா குறைச்சி விட்டுட்டு அடுப்பை இப்படி நல்லா பிரட்டணும்.
தூளை போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு மூடி வச்சு விட்டா சரி. நான் கருவேப்பிலை முதல் போடுறேன். அதுக்கு பிறகு பெருஞ்சீரகம், கடுகு கொஞ்சம். இல்லை கேம்பிங் அதுகளுக்கு போனால் கட்டிங் போட்டு இருக்காட்டி நாங்கள் கையாலையும் வெட்டுறது. அப்போ நான் வந்து இந்த வெங்காயத்தை வந்து வெட்ட மறந்துட்டேன். நீ கட்டிங் போட்டு எடுத்துக்கொண்டு இருக்கல, அதில் கையால் டக்குன்னு வெட்டுறேன். பாருங்க இப்படியாண்டு இப்படியே வெட்டி போட வேண்டியதான். சரியா? கொஞ்சம் பீட்ரூட்டை மூடி வச்சுட்டு இஞ்சால வந்து கோவா நல்லா வறுத்தாடு. பாருங்க எப்படி இருக்குண்டு. இதுக்கு வந்து அடுப்பை கொஞ்சம் அடுப்பை நிப்பாட்டி போட்டு தான் தேங்காய் திருவுறதுக்கு டைம் இல்லை, அதனால ட்ரையாக வேண்டி வச்சிருக்கிறேன். அதை வந்து ஒரு கொஞ்சம் வரைக்கு போடுறேன். வறுத்தா கோவா வர ரெடி. நான் வந்து கோவா வரைக்கு தூள் போட இல்லை, மஞ்சள் தான் போட்டேன். நான் என்ன நிறைய எல்லாத்துக்கும் தூளை போடாம பாருங்க. கோவா வர ரெடி. இன்னொன்றுக்குள்ள எடுத்து வைக்கணும். முருங்கங்காய் குழம்புக்கு வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, வெந்தயம், பெருஞ்சீரகம் எல்லாம் இங்கால பொரியுது. இங்கால வந்து பீட்ரூட் கோவா வர ரெடி. கோவா வரைய வந்து ஓகே பாருங்க. கோவா வரைக்கு வந்து இப்படி காஞ்ச மிளகாய் தான் போடுவோம், பச்சை மிளகாய் போடுறீங்களா? வரையலுக்கு வந்து அப்படி இருக்குது. கவரை ஓகே. பீட்ரூட் ரெடி. சோறும் போட போறேன் ரைஸ் குக்கருக்குல. காணொலி எடுத்தது மாலவி கொஞ்சம் விட்டுட்டு போயிட்டா. இப்போ என்னண்டா அடி பிடிச்சிரும், அதனால நானும் ரெக்கார்ட் பண்றேன். இப்போ வந்து குத்தி வச்ச உள்ளி, இப்படியே உள்ளி எடுத்து போடுறேன். கொஞ்சம் நிறைய உள்ளி தான் போடுறேன். என்னண்டா நிறைய தானே முறுக்கங்க, அதால உள்ளி கொஞ்சம் வதங்கி அந்த ஃப்ளேவர் வெங்காயத்தோட சேர்ந்த உடனே தக்காளி பழத்தை போட்டுட்டு அதுக்கு பிறகு தக்காளி பழம் வதங்கின உடனே நாங்கள் முருக்கங்காயை போட்டுறோம். ஓகே. இப்போ பீட்ரூட்டுக்கு வந்து கொஞ்சம் பால் விட்டுட்டு பாருங்க எப்படி இருக்கண்டு. பீட்ரூட் கறி வந்து என் ஃபேவரட், எனக்கு விருப்பம், என் ஃப்ரெண்டுக்கும் விருப்பம். இப்போ வந்து உள்ளி வதங்கிட்டுது. இப்போ தக்காளி பழத்தை போட்டேன். தக்காளி பழம் கொஞ்சம் வதங்கி கொண்டிருக்கேக்குள்ளேயே முருக்கங்காயை போட போறேன். உப்பு, இது வந்து குழம்பு. இப்போ கொஞ்சம் இதோட தக்காளி பழம் எல்லாம் சேர்ந்து நல்ல வடிவாக மிக்ஸ் ஆகின உடனே மூடி வச்சு விடுவோம். கொஞ்ச நேரம் நல்லா அவியட்டும். படபட வந்து சமைக்கணும், சாப்பிட வேணும். சாப்பிடலாம் வாங்கோ. வெளியில போறது வாரது ஒரே ஓட்டம் தான். வந்து எடுத்த பொருளை எடுத்த இடத்துலயே வைக்கணும், இல்லாட்டி வந்து சிக்கல். பீட்ரூட் ரெடி. இல்லை இஞ்சைனும் ஓகே. நான் இவ்வளவு நேரம் சோத்த போட இல்லை. என் ஃப்ரெண்ட்ஸ் அவ வேற போயினா, அப்ப கொஞ்சம் அவ வர்றதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முதல் போட்டாதான் சோறு வந்து கொஞ்சம் சூடாக இருக்கும். அதுல அவிஞ்சிடும். என்ன அரிசி வந்து அரை மணி நேரத்துல அவிஞ்சிடும். அப்ப அவ வர்றதுக்கு 1/2 ஹவருக்கு முதல் தான் போடுறேன் நான். ஏன்னா அப்பதான் சுட சுட இருக்கும். கப்பெல்லாம் கணக்கு இல்லை, எனக்கு மென கணக்கு தான். ஓரளவுக்கு போடுவேன்.
கழுவி போட்டு நாங்கள் ரைஸ் குக்கருக்குள்ள வைக்க போகிறோம். இதுக்கு கொஞ்சம் வடிவாக கழுவணும். ஆக குறைஞ்சது ஒரு 2-3 தடவை வேண்டாலும் நான் கழுவுறது அரிசியை. ரைஸ் குக்கரை இப்படி கொஞ்சம் துடைச்சிட்டு தான் வைக்க வேணும். அரிசி நான் அதுக்கு தானே போட்டு கழுவினேன். நான் அப்போ கொஞ்சம் ஈரம் இருக்கும். துடைச்சி போட்டு துணியால் துடைச்சி போட்டு ரைஸ் குக்கரை இப்படி வச்சுட்டு சுடுதண்ணி கொஞ்சம் விடத்தை க்ளீன் பண்ணினா தான் ஈஸியாக இருக்கும் சமைக்கிறதுக்கு. ஆல்மோஸ்ட் முடிஞ்சது. கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கருவேப்பிலை கொஞ்சம் இருந்தது, அதையும் போட்டு வதக்குவோம். இப்போ என்ன வந்தது எல்லாம் போட்டு சமைக்க வேண்டியதுதான். ஏதோ ஒரு குழம்பு வருந்தானே. என்னண்டா சமைக்க பாத்திரங்களை கழுவி வச்சிட்டோம்டா, சமைக்க பாத்திரங்களை கழுவி வச்சிட்டோம்னு சொன்னால் சுவம். அதான் நான் செய்து கொண்டிருக்கிறேன். எனக்கு இந்த பாத்திரங்கள் எல்லாம் நிறைய கழுவுறது தானே. நிறைய சோப் வந்து பாத்திரம் கழுவுற சோப் வந்து நிறைய நான் பாவிக்கிறது கூட நிறைய பாவிப்பேன். ஏண்டாங்கிட்ட விட கொஞ்சம் சமையல் கூட கழுவுற துணைக்கெல்லாம் கொஞ்சம் கூட. அதால பாத்திரங்கள் கழுவுற கூட. அதால எனக்கு இந்த சின்ன போத்தலுக்கு விட்டு வச்சா சரி வராது. இது வந்து ஷாம்பூ வந்த போத்தலை நான் எடுத்து சோப்பை விட்டு வச்சிருக்கிறேன். எப்படி என்ற மாஸ்டர் பிளான். அப்பதான் கொஞ்சம் எனக்கு ஓகேயா இருக்கும். எந்த கழுவல்களுக்கு நான் ஒவ்வொரு நாளும் அதுக்குள்ள சோப்பு விட்டு கொண்டிருக்கணும் முடியாது எனக்கு. அதால நான் அதை கழுவி போட்டு அப்படி விட்டு வச்சிருக்கேன். ஆனால் வடிவான போத்தல் எல்லாம் இருக்கு, வடிவான சோப்பு போட்டு வைக்கிறது எல்லாம் இருக்குது. அதை விட்டு போட்டு நான் இதுக்க போட்டு நான் இது வந்து கொஞ்சம் கணக்க விடலாம் அதுக்காக. இந்த காணொலியை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்து கொண்டிருந்தால், உங்களுக்கு இந்த காணொலி பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு தொடர்ந்து பாருங்க. பண்ணி விட்டாத்தான் உங்களுக்கு எல்லா காணொலியும் எல்லா நோட்டிபிகேஷனும் வரும். அப்ப தொடர்ந்து நாம் போடுற சமையலை பார்க்கலாம். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணினால் கொஞ்சம் எனக்கு அது கொஞ்சம் ஹெல்ப்பா இருக்கும். நான் ஒருத்தருக்கும் பெருசா சொல்லவும் இல்லை இந்த புது சேனலை பற்றி. ஆனா எனக்கு பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறீங்க. இனி வந்து தூள் போடணும். இது கொஞ்சம் குழம்புக்கு 3-4 கரண்டி போடுறேன். ஏன்னா கொஞ்சம் கணக்க முறுக்குங்க தானே. நேரம் போய்கொண்டிருக்குது. என் ஃப்ரெண்ட்ஸ் ஆக்கள் வந்து கொண்டிருக்கிறோம். எனக்கு அவை வந்தவரால் கிச்சனுக்குள்ள நிற்கிறதுண்டா எனக்கு சரி வராது. வரைக்குள்ள எல்லாம் ரெடியா இருக்கணும். நான் அவையோட ஸ்பெண்ட் பண்ணணும் டைம். இப்போ ஒரு கெஸ்ட் அவை வந்த உடனே அதுக்கு பிறகு நின்று கிச்சனுக்குள்ள நின்று செய்யக்கூடாது. ஆனால் வேற சில ஃப்ரெண்ட்ஸுகள் இருக்கிறவன் என்னன்னு சொன்னா ஜாலி வெயிட் பண்ணுங்க சேர்ந்து சமைப்போம் மட்டும் சொல்லுவினா. அவை இருக்கிறோம். இப்போ சுடுதண்ணி வந்து கொதிச்சிட்டுது. இப்போ நான் வந்து கொதிச்சு நின்று புறக்காப்புளி இது ஒரு 2 போடுறேன். ஓகே, மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படி வச்சு போட்டு அவிஞ்சிரும். 10 நிமிஷத்துல அதுக்கப்புறம் ரக்கணும். அதுக்கு முதல் என்னன்னு சொன்னால் டீப் கிளீன் இல்லை, சும்மா ஒரு லைட்டா குப்பியா விட்டோம்னா அந்த வார கெஸ்ட்டுக்கு மதிப்பில்லாம போயிடும். அதை வாரதுக்கு ஒரு ரெஸ்பெக்டுக்கு தான் இந்த இதெல்லாம் செய்கிறது. சும்மா ஒரு லைட்டா கிளீன் பண்ணி போட்டு அப்புறம் ஒரு டீப் கிளீனிங்குக்கு இல்லை நேரமே என் ஹஸ்பண்டுக்கு ஹெல்ப் பண்ணுவார். டீப் கிளீனிங் நடக்கும். இது வந்து மரக்கறி இந்த வெட்டின தோல்கள் இதை வந்து நான் திரும்ப ஒரு பாத்திரத்துக்கு ஒரு வாளிக்கொண்டுக்க போட்டு வைக்கிறேன். நான் ஏன்னா அடுத்த வருஷம் ஃபர்டிலைசர் கங்காய் குழம்பெல்லாம் அவிஞ்சு நல்ல வடிவா இருக்குது. ஸோ எடுக்கிறேன். பாருங்க எப்படி இருக்குண்டு. ஐ டோன்ட் நோ உங்களுக்கு கலர் எப்படி தெரியுதுண்டு. நான் பால் எல்லாம் விட்டுட்டேன். ஆனால் பால் விடையக்குள்ள எடுக்கல. கொஞ்சம் தேங்காய் பால் விட்டு தான் ராக்கினான். சமைச்சு முடியாவிட்டு அடுப்பை நிப்பாட்டிட்டோம். பாருங்கோ
அப்படி இருக்கு நாங்கள் ரைஸ் குக்கர் நின்றுட்டுது சரியா என்ன விசிட்டர்ஸும் வர கணக்கா இருக்கும் இப்படியே வார்மில் இருக்கும் பாருங்க சோறு அப்படி அவிஞ்சிருக்காண்டு நல்லா சூப்பரா இருக்குது நான் உங்களுக்கு இப்ப சாப்பிட்டு காட்டணும் வேற இருக்குது முருக்கா குழம்பு இதுதான் முருக்கங்காய் குழம்பு அப்பளம் எல்லாம் பொறிச்சு நான் மறந்துட்டேன் சமையல்ல பிஸியில காணொலி எடுக்கிறத இடையக்குள்ள மறந்துட்டேன் உங்களும் மறந்துட்டேன் இடையக்குள்ள ஸோ அப்பளம் மிளகாய் எல்லாம் பொறிச்சு அப்பளம் மிளகாய் எல்லாம் அப்பளம் மிளகாய் எல்லாம் பொறிச்சது பாருங்கோ அது நான் இன்னொரு நாளைக்கு அப்பளம் மிளகாய் பொறிச்சு காட்டுறேன் ராக்கெட் சயின்ஸ் இல்லை தானே ஓகே என் விசிட்டர்ஸ் வர போயிடும் அதால எனக்கு கொஞ்சம் டென்ஷன் ஆயிருக்குது ஓகே நான் இப்போ வந்து இப்படியே ரைஸ் குக்கரோடைய விட்டுட்டு கொஞ்சம் ரைஸ் மட்டும் எடுக்க போகிறேன் உங்களுக்கு சாப்பிட்டு காட்டுறதுக்கு ஸோ ரைஸ் வந்து நல்ல வடிவா பூ போல அவிஞ்சு வந்திருக்குது ஓகே இப்போ வந்து போட போறேன் பாருங்கண்டா முருக்கங்காய் குழம்ப நடுவில் விடுவோம் சைட்டில் பீட்ரூட் கோவாவரை கத்தரிக்காய் அப்பளம் மிளகாய் சரியா கொஞ்சமா ஜோக்கர் ஓகே சாப்பாடு ரெடி வாங்கோ சாப்பிடலாம் ஓகே எனக்கு வந்து இந்த ஜோக்கெட் எல்லாம் போட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் சீனி போட்டு சாப்பிடத்தான் எனக்கு விருப்பம் பிக் பாஸில் லாஸ்லியா சாப்பிட்ட மாதிரி அப்போ நான் எப்போவுமே இந்த மிளக்கறி சாப்பிட்ட பிறகு இந்த ஜோக்கெட்டோட சீனி போட்டு சாப்பிட்றதும் எனக்கு அது கொஞ்சம் தனி விருப்பம் நல்லா இருக்குன்ட்டு நானே சமைச்சிட்டு நானே சொல்லலாமா தெரியல ஆனால் நல்லா தான் இருக்குது உண்மையாக நல்லா இருக்குது வர்ற கெஸ்ட்டுக்கு பிடிக்குமென்று நினைக்கிறேன் வாங்கோ சாப்பிடலாம் நன்றி வணக்கம்